வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சொத்து பிரச்சனையில் ஆரம்பிக்குது. இதுதான் கை கொடுத்து பலது கை கூட மாட்டேங்குது. இந்த லட்சணத்தில் 5 வேறு குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னாங்க. எங்கப்பான்னு கேட்டிங்கன்னா அடிப்படை ஜாதி தசாபுக்தியும் பார்த்துக்கணும்னு சொல்கிறது. அதனால தான் பூர்வீக சொத்து, பாட்டன் சொத்து கைவர பெறுகிறீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபட்டவங்க நல்ல வருமானம் வருது, உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, ஸ்கின் டிசீஸ் முகத்தில் வருது, பெண்களுக்கு முகப்பொரு அதிகமாக வருது. இந்த டைமில் பெண் பிள்ளைகளுக்கு பாலிய வன்புணர்வுகள் ஏற்படும், எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் காம சிந்தனைகள் அதிகமாக மூளையில் ஓடும், அதனால் எசக்க பிசக்காக ஏதாவது மாட்டிக்காதீங்க. வேட்டியை உருவிடுவானோன்னு ஆண்கள் பயப்படுவாங்க, சேலையை உருவிடுவாங்களோ கடங்காரன்னு பெண்கள் பயப்படுவாங்க. இப்போவே அந்த பயம் இருக்கும் இந்த மாதமே. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே. நான் தற்போது சோபகிருது வருடம் மாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலன்களை கூற உள்ளேன். காலம் 13 பிப்ரவரி 2024 மதியம் 3:04 PM முதல் 14 மார்ச் 2024 வியாழக்கிழமை 12:34 மதியம் PM வரையிலும் 1 மாத காலத்திற்கான பலாபலனை கூறவுள்ளேன். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சொத்து பிரச்சனையில் ஆரம்பிக்குது. கைவிட்டு போயிடுமான்னு மனசு திக்கு பக்குன்னு அடிக்குது. முயற்சிகளில் பாதி கை கூடுது, பாதி கை கூடல. தந்தைக்கும் சகோதரனுக்கும் உங்களுக்கும் சண்டை வருது. பலவிதமான தொழில் முயற்சிகள் பண்ணியும் சிலது தான் கை கொடுது, பலது கை கூட மாட்டேங்குது. இந்த லட்சணத்தில் 5 வேறு குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னாங்க. எங்கப்பான்னு கேட்டிங்கன்னா அடிப்படை ஜாதி தசாபுக்தியும் பார்த்துக்கணும்னு சொல்கிறது. அதனால தான் ஒவ்வொரு ராசி பலனையும் 1 நிமிஷம் போடுறது. அதெல்லாம் உங்களுக்கு காரணம். டைரெக்டாக மைண்ட் பிக்சருக்கு வந்துடுறீங்க. அந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படை தத்துவம் தெரிஞ்சிங்கன்னா தான் இந்த மெயின் பிக்சரில் எவ்வளோ கிடைக்கும் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ பலனை மட்டும் கேட்டுக்குங்க. முத்தான 4 பலன் சொல்கிறேன். 5 பிப்ரவரி 2024 15 மார்ச் 2024 நீங்கள் எதெல்லாம் நம்ம கைவிட்டு போடுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பாதுகாக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனத்தின் மூலமாக பாதுகாத்துக்கிறீங்க. குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து, பாட்டன் சொத்து கைவர பெறுகிறீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் ஈடுபட்டவங்க நல்ல வருமானம் வருது, உத்தியோகஸ்தர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது,
கல்வி கற்று டிகிரி முடிச்சுட்டு வெளிநாடு கல்விக்கு போகணுன்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, புத்திர பாக்கியத்துக்கு ஏங்கினவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது, திருமணத்துக்கு ஏங்கினவங்களுக்கு திருமணம் கைகூடி வருது, நல்ல வரன் கைகூடுது தெற்கு திசையிலிருந்து. இந்த நேரத்தில் சொத்து வாங்குறதுக்கான அதிகாரம் வருதுங்க. 5 பிப்ரவரி 2024 முதல் 15 மார்ச் 2024 வரை. அதன் பிறகு 19 பிப்ரவரி 2024 முதல் 7 மார்ச் 2024 இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள ஊடல் கூடல் இரண்டுமே வருது. காதலன் காதலிக்குள்ள ஊடல் கூடல் ரெண்டுமே வருது. ஸ்கின் டிசீஸ் முகத்தில் வருது, பெண்களுக்கு முகப்பொரு அதிகமாக வருது. இந்த டைமில் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அப்புறமா 11 பிப்ரவரி 2024 முதல் 7 மார்ச் 2024 இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வுகள் ஏற்படும். எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் காம சிந்தனைகள் அதிகமாக மூளையில் ஓடும். அதனால் எசக பிசக ஏதாவது மாட்டிக்காதீங்க. பிறகு 7 மார்ச் 2024 முதல் 30 மார்ச் 2024 வரையிலும் முயற்சி கைகூடும். ஒரு பெண்ணால் கடன் கிடைக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆணால் கடன் கிடைக்கும். விந்து உற்பத்தி அப்படியே கங்காஜல் மாதிரி ஊற்றும். இந்த டைமில் அவ்வளோ காமம் அதிகமாக இருக்கும். முறையற்ற காமம் ஏற்படுவதற்கும் அதிகாரம் உண்டு. உங்களை விட முதிர்கன்னியை மீது ஆசை வரும். பெண்களாக இருந்தால் கல்யாணமான ஆண்கள் மேலே ஆசை வரும். இதெல்லாம் இந்த டைமில் ஏற்படும். முறை தவறிய காமம் அனுபவிக்கிறதுக்கான நேரம். அவ்வளோதான். அது நீங்களே புரிஞ்சுக்கணும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 5 ஆண்டுகளுக்கு 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தரப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் நன்மை அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, மொத்தத்தில் இந்த மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி ஆரம்பிக்கும் போது மனசஞ்சலத்தோடு ஆரம்பித்து, பிறகு 17 பிப்ரவரியிலிருந்து 19 பிப்ரவரிக்குள்ள முத்தான 3 தொகை வரும். முதல் தொகை 1, 2ஆவது தொகை 2, 3ஆவது தொகை 9. ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். இதுவரையில் நான் தேதி மாதம் வருடம் துல்லிதமாக கூறினேன். மேலும் 2024 மே 1க்கு பிறகு நீங்கள் கடன் வழக்கு நோயில் விழப்போகிறீர்கள். உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் அது வராமல் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இப்போதிலிருந்தே மனசு பயமாக இருக்கும். வேட்டியை உருவிடுவானோன்னு ஆண்கள் பயப்படுவாங்க, சேலையை உருவிடுவாங்களோ கடங்காரன்னு பெண்கள் பயப்படுவாங்க. இப்போவே அந்த பயம் இருக்கும் இந்த மாதமே. இது உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஜோதிஷம் எந்த அளவுக்கு ஆழமாக மனித வாழ்க்கையில் வேலை செய்து இதை கற்றுக்காமல் உலகத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம எண்ணத்தை சாதிக்க போகிறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கணும். அதுக்கு நீங்களாக முடிஞ்சால் கற்றுக்குங்க. முடியலன்னா ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியான ஆலயத்தில் வந்து கூகுள் மீட்டில் சேருங்கள். கட்டணம் இலவசம் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிடு நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி.
ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.